ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல சில விஷயங்களை நமக்கு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க, சில விஷயங்களை என்னால் டேரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நீங்களே நான் சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட்ஸ் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ அந்த காடஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன ரீஇன்கார்னேஷன் பண்ண போறீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை நம்ம டீடைல்ஸா பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த காடஸ் வந்து லொகேஷனை மாத்திரா. நார்மலா இறந்து பொண்ணோட சோலோட மெமரிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்கள திரும்ப ரீபார்ன் பண்ண வைப்பாங்க அப்படின்னு காடஸ் சொல்லவும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ரீஇன்கார்னேஷன்லாம் உண்மையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படின்னா நீ ரொம்ப லக்கின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு காடஸ் சொல்லவோ, சரி நான் கொல்ல வேண்டிய டார்கெட் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா நீ என்னோட ஜாப்க்கு ஒத்துக்கிடுதியா அப்படின்னு சொல்லி காடஸ் கேட்கவும், நான் சாகிற கடைசி நிமிஷத்துல தான் எனக்கு எமோஷன்ஸ்னால என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் ஆர்கனைசேஷன் சொன்னவங்களை கரெக்டா கொண்டிருக்கேன். அவங்க என்ன ஒரு டூல்ஸ் மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாம நான் பாட்டு அவங்க சொன்ன வேலையை மட்டும் செஞ்சேன். ஆனா இப்பதான் எனக்கு எமோஷன்ஸ்னா என்னன்னு புரியுது. எனக்கு கிடைச்ச இந்த இன்னொரு சான்ஸ்ல என்னோட எமோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹாப்பியா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்படி போக போற உலகம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. அங்க ஸ்வாட் அண்ட் மேஜிக் இருக்கும். அங்க இருக்கிற ஹீரோவை தான் நீ கொல்லணும். நான் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் தலையில கை வச்சு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றாங்க. ஓ இப்படிதான் இந்த உலகம் ஒர்க் ஆகுதா? இந்த இடத்துல மேஜிக் இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இந்த உலகத்துல எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஹீரோவை நான் பார்த்தா நல்லவனா தெரியுதான், அவனை எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ பிறந்ததுல இருந்து 16 வருஷம் கழிச்சு டீமன் லார்ட அந்த ஹீரோ கொன்றுவான். ஆனா அதுக்கடுத்த 2 வருஷத்துல அவனோட பவர்ஸை கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அழிக்க பார்ப்பான். அதுக்குள்ள நீ அவனை கொன்றணும் அப்படின்னு காடஸ் சொல்லவும், நீங்க எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது மத்த மனுஷங்களை விட அந்த ஹீரோக்கு ரொம்பவோ பவர்ஸ் அதிகமா இருக்கு. நான் எப்படி அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வாரியர்ஸ் நைட்ஸ் இவங்க யாராலையுமே அந்த ஹீரோவை தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் வேர்ல்ட்லயே பெஸ்டான அசாசினை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு காடஸ் சொல்லவோ, சரி ஓகே நான் அவனை கொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேர்ல்டோட பெஸ்ட் அசாசின் கிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் பாசிபிலிட்டி ஸ்கில்ஸ் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் வந்துட்டு, நார்மலான ஹியூமன்ஸ் கிட்ட இந்த 5 ஸ்கில்ல ஏதாச்சும் ஒன்னு தான் இருக்கும். ஆனா உனக்கு நான் இந்த 5 ஆட்ரிபியூட்ஸையுமே தரேன். சோ இந்த 5 ஆட்ரிபியூட்ஸ்ல எது பெஸ்டான ஸ்கில்னு நினைக்கோ 5 ஸ்கில்ல நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு காடஸ் சொல்றாங்க. வேற ஒரு உலகத்துல இருந்து என்ன இந்த உலகத்துக்கு ரீஇன்கார்னேஷன் பண்றீங்களே, இதுல எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட உலகத்துல சோல்ஸ் கம்மியா இருக்கிறதுனால நான் ரேண்டமா வேற உலகத்துல இருந்து சோல்ஸ் செலக்ட் பண்ணி ரீஇன்கார்னேஷன் பண்ணலாம், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு காடஸ் சொல்லவோ, சரி அப்படின்னா நான் எப்ப ரெடியோ அந்த ஹீரோவை கொன்றலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நீ உன்னோட 18வது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த டீமன் லார்ட ஹீரோ கொன்னதுக்கு அப்புறமா தான் நீ அவனை கொல்லணும். ஏன்னா டீமன் லார்ட அந்த ஹீரோவால மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு அந்த காடஸ் சொல்லவும், நீங்க அந்த உலகத்தை காப்பாற்றணும்னு ட்ரை பண்றீங்களா இல்ல ஹீரோவை அழிக்கணும்னு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு அந்த உலகத்தை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காடஸ் சொல்லவும், அந்த ஹீரோவை அப்ப கொல்லாம என்னால அந்த உலகத்தை காப்பாற்ற முடிஞ்சா நான் ஹீரோவை கொல்ல தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸ் மறைஞ்சிருந்தாங்க. அந்த ஹீரோ கிட்ட 30 ஸ்கில்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோக்கு வெறும் 5 ஸ்கில்ல தான் செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. சோ நான் செலக்ட் பண்ண போற இந்த 5 ஸ்கில்ல வச்சு அவனோட 30 ஸ்கில்லையும் நான் தோக்கடிக்கணும். எஸ் ரேங்க் ஸ்கில் தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட். இதுல நான் வந்துட்டு ரேபிட் ரெக்கவரியை செலக்ட் பண்றேன். என்னோட மேஜிக் பவர் அடிப்பட்டா ஹீலிங் ஆகுறது, இது இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு அசாசினுக்கு இதுதான் ரொம்பவும் முக்கியம். இப்போ ஏ கிளாஸ்ல வந்துட்டு ஸ்பெல் ரீப்பர் இதை நான் செலக்ட் பண்றேன். ஏன்னா இதை வச்சு என்னால புது மேஜிக் ஸ்பெல்ஸை கிரியேட் பண்ண முடியும். பி ரேங்க் ஸ்கில் இதுல நான் லிமிட்லெஸ் growth செலக்ட் பண்றேன். எஸ் கிளாஸோட ரேபிட் ரெக்கவரி இந்த growth இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால என்னோட ஸ்டாமினா மானா இது எல்லாமே ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது சி கிளாஸ், நான் இதுல காம்பேட் ஸ்கில்ல செலக்ட் பண்றேன். ஒரு அசாசின் எப்பவோ தன்னோட வெப்பனையே நம்பி இருக்க கூடாது. இப்ப கடைசியா டி கிளாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, இந்த ஸ்கில் டி கிளாஸ்லயா இருக்கு, இந்த கடவுள்களுக்கு கண்ணுல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்கில்ல செலக்ட் பண்றான். இப்ப எலமெண்ட்ல வந்துட்டு லைட் அண்ட் நஸ் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் விட்டுட்டு எர்த் விண்ட் வாட்டர் அண்ட் ஃபயர் இந்த 4 எலமெண்ட்டையுமே நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். எஸ் ரேங்க்ல நீ ரேபிட் ரெக்கவரியை செலக்ட் பண்ணிருக்க, ஏ கிளாஸ்ல ஸ்பெல் ரீப்பரை செலக்ட் பண்ணிருக்க, மத்த எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இந்த ஸ்கில்ஸ் உனக்கு போதுமா அப்படின்னு அந்த காடஸ் கேட்கவும், அந்த ஹீரோவை கொல்றதுக்கு எனக்கு இந்த ஸ்கில்ஸே போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மனுஷங்களை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த காடஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை ரீபார்ன் பண்றதுக்காக அனுப்புறாங்க. நோபல் ஹவுஸான 2 ஆத்தடையில நீ பரப்ப அவங்க எல்லாருமே அசாசின்ஸ் தான். அது போக உன்னோட அம்மா ரொம்பவா அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்ப ரீஇன்கார்னேஷனுக்கு அந்த காடஸ் அனுப்பி வைக்கிறாங்க. போன லைஃப்ல தான் நான் மத்தவங்களுக்கு ஒரு டூல்ஸாவே இருந்துட்டேன். ஆனா இந்த லைஃப்ல நான் ரொம்பவும் ஹாப்பியா வாழ போறேன். அதுவோ எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆகுறான். மேடம் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, உங்க பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நர்ஸ் சொல்றாங்க. ஓ ஒரு ஆம்பளை குழந்தையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹாப்பியா இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம இவனுக்கு லூக்னு பேர் வைக்கலாம். உன்னோட பேரு லூக் டூவாத்தடேவோட அடுத்த தலைவன் நீ தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவோ, கியான் நீங்க இவனை ஒரு டூவாத்தடேவா தான் வளர்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. கிங்டம்க்கு டூவாத்தடேவோட ஹெல்ப் கண்டிப்பா தேவை. கிங்டமால டைரக்டா செய்ய முடியாத விஷயங்களை டூவாத்தடேவை வச்சு தான் செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லவும், ஆனா இவனையும் நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அலறாங்க. நான் செஞ்ச தப்பையே திரும்ப பண்ண மாட்டேன். நம்ம குழந்தை இறந்து போன மாதிரி இவனை நான் இறக்க விட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. ஆல்வன் கிங்டம்ல இருக்கிற ஒரு நோபல்மேன் ஃபேமிலியான டூவாத்தடேல தான் நான் ரீஇன்கார்னேஷன் ஆன. எனக்கு அவங்க லூக்னு பேர் வச்சாங்க. அது ஒரு அசாசின்ஸ் ஃபேமிலி.
இப்போ எனக்கு 7 வயசாச்சு. ஸ்டில் என்னோட மேஜிக் பவரை என்னால யூஸ் பண்ண முடியல. மேஜிக் பவரை என்னால தானா யூஸ் பண்ண முடியாது. எனக்கு யாராச்சும் டீச் பண்ணாதான் என்னால யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. மேஜிக் யூஸ் பண்ண முடியலனாலும் என்னோட மானாவை நான் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த மாதிரியான ட்ரைனிங் அப்பப்ப எடுத்துக்கிட்டேன். அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ராபிட்ட வேட்டையாடுறான். லோக் செல்லம் ப்ளீஸ்மா நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவோ, அம்மா வேண்டாம் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வேட்டையாடிட்டு வர அன்னைக்கு நான் தான் சமைப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவன் சமைச்சாலும் டேஸ்டா தானே இருக்கட்டும் சமைக்க விட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அதுதான் எனக்கு வருத்தமே, ஒரு அம்மாவா நான் இவனுக்கு டேஸ்டா சமைச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படவோ, அம்மா என்னோட சமையலை விட உங்க சமையல் தான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மத்தவங்களை எப்படி கவர்றதுன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிண்டல் பண்றாரு. அந்த ஹீரோவை தோக்கடிக்கிற வழக்கே நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு பையனா வளரணும், அதுக்காக என்னோட நியூட்ரியன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக நானே வாரத்துல ஒரு நாள் சமைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். லுக் நீ கிரியேட் பண்ண அந்த பாத்திரம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை பாராட்டுறாங்க. பிரஷர் அண்ட் ஹீட்டை பத்தி நான் ஒரு புக்ல படிச்சேன், அதை வச்சுதான் இந்த பிரஷர் குக்கரை கிரியேட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இது பாக்கிறதுக்கு மேஜிக் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நானும் பிரஷர் அண்ட் ஹீட்டை பத்தி படிச்சிருக்கேன், ஆனா அதை குக்கிங்க்கு யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியல, உண்மையிலேயே நீ ஒரு புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பாராட்டுறாரு. நீங்க என்ன ஓவரா புகழ்றீங்கப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் என்னோட டார்கெட்டை கொல்ல போறதுக்கு ஒரு குக் மாதிரியான வேஷத்தை போட்டு போக வேண்டியது இருந்துச்சு, அப்பதான் நான் நல்லா குக்கிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. கிங்டம்ல கூட நான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுல பேசாம நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல மக்கள் எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம், இந்த குக்கிங் 2 டேவோட ஒரு ஸ்பெஷலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு பிளான போடுறாரு. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் இதை விடவோ டேஸ்டா சமைச்சிருந்தேன், அங்க இருந்த இன்கிரீடியன்ஸும் மாடர்ன் டெக்னாலஜியும் இங்க இல்ல, ஆனாலுமே இந்த சாப்பாடு எனக்கு டேஸ்டா தெரிஞ்சது, ஏன்னா நான் ஃபேமிலி கூட சேர்ந்து ஹாப்பியா சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். லோக் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ரைனிங் ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போறாரு. எங்க அப்பாக்கு இன்னொரு முகமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு போறான். இப்போ நம்ம ஹீரோ போய் நிக்கவும், உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த இடத்துல போய் நிக்கவும், ஃபர்ஸ்ட் காட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு பொசிஷன்ல நின்று காட்டுறான். இந்த சீனை ஃபர்ஸ்ட் நான் பார்த்த உடனே தப்பா தான் நினைச்சேன், ஆனா அவங்க அப்பா தப்பாலாம் எதுவும் பண்ணல. இப்போ செகண்ட் காட்டா தேர்ட் காட்டா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ அது மாதிரியே நின்று காட்டுறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். ஒவ்வொரு வாரமும் என்னோட அப்பா என்னோட ஃபிளெக்சிபிலிட்டி, மஸ்குலர் growth, skeleton growth இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாரு. ஏன்னா ஒரு அசாசினுக்கு இதுதான் ரொம்பவும் முக்கியம். வெளி உலகத்தை பொறுத்த அளவுக்கு நோபல்மனுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டர்ஸ் தான் நாங்க. எங்க அப்பா எனக்கு அசாசினேஷன் ட்ரைனிங்கும் கொடுத்தாரு, அதே நேரத்துல மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களையும் கத்து கொடுத்தாரு. கிங்டம்க்கு எதிராக செயல்படுறவங்கள டைரக்டா அவங்களால கொல்ல முடியாதுன்னு சொல்லி 2 ஆஃப் த டே தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, அதுவும் மறைமுகமா. வெளி உலகத்தை பொறுத்த அளவுக்கு 2 ஆஃப் த டேல இருக்கிறவங்க வைத்தியம் பார்க்கறவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உன்னோட growth and healing பவர் எல்லாமே ரொம்பவும் அதிகமா இருக்கு, நீ உண்மையிலேயே ஒரு கிஃப்டட் சைல்டு தான். 2 ஆஃப் த டேவோட மிஸ்டேக் ஐஸை நான் உனக்கு வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நார்மல் ஹியூமன்ஸால பார்க்க முடியாததை இந்த மிஸ்டேக் ஐஸை வச்சு பார்க்க முடியும், மத்தவங்களோட மானா பவர், லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கண்ணை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த சர்ஜரியை பண்றதுல உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. லூக் நீ வளர வளர அம்மா கூட அவ்வளவா சேரவே இல்லை, இப்ப திரும்பவும் குழந்தையா எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அம்மா இன்னும் என்ன சின்ன பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஓடுறான். லூக் இன்னைக்கு உன்னோட கண்ணை திறக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அம்மா எப்படி நீ கண்ணை மூடிக்கிட்டே அங்க ஓடுன அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கவும், நம்ம வீட்டோட லே அவுட் எனக்கு நல்லாவே தெரியும், கண்ணை மூடிட்டு கூட நான் எங்க வேணாலும் போயிட்டு வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே நீ திறமைசாலி தான் அப்படின்னு அவங்க அப்பா இப்ப வந்துட்டு அவனோட கண்ணை அவுத்து விடுறாங்க. புது கண்களோட நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப இந்த உலகத்தை பாக்குறது அவனுக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. அது போக அவனோட அந்த மிஸ்டேக் ஐஸை யூஸ் பண்ணி எவ்வளவு தூரத்துல இருக்கிற விஷயத்தினால ரொம்பவும் ஜூம் பண்ணி கிளியரா பார்க்க முடியுது, மத்தவங்களோட மானாவையும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியுது. ஓ அப்படின்னா இதுதான் மிஸ்டேக் ஐஸா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான். இந்த சர்ஜரியை எப்படி பண்ணணுங்கிறத நான் உனக்கும் கத்து கொடுக்குறேன், அப்படின்னா தான் ஒரு நாள் நீ உன்னோட பையனுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அது போக நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தது நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லப்போ, எனக்கு மேஜிக் கத்து கொடுக்க டீச்சர் வராங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷமா கேட்கறான். உன்னோட டீச்சர் அடுத்த வாரம் தான் வராங்க, அது வரைக்கும் உன்னோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லப்போ, ஆனா இது பொண்ணு ட்ரெஸ் அம்மா அப்படின்னு அவன் சொல்றான். பரவாயில்ல செல்லம், ஆனா நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்க, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து பெயிண்டிங் பண்ண சொல்ல போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அம்மா பெயிண்டிங்லாம் பண்ணா ரொம்ப லேட் ஆயிரும், அது போக இன்னைக்கு டீச்சர் வர வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ட்ரெஸ் கொடுங்க நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த ட்ரெஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டீச்சர் வந்துருந்தாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு மேஜிக் டீச் பண்ண போறது இந்த சின்ன பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான். உங்களோட பிஸியான வேலையிலயும் இங்க வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், விக்கோனி 2 ஆத்தடிக்கு கடமைப்பட்டிருக்கு, இவா தான் என்னோட ஸ்டூடெண்டா, நான் ஒரு பையனுக்குள்ள டீச் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு அவ கேட்கவும், நான் ஒரு பையன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஒய்ஃப் தான் உன்னை மீட் பண்றதுக்கு இவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவும், ஆன்ட்டி எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவோட மூஞ்ச பார்த்துட்டு, ஒரு சின்ன பொண்ணு நமக்கு என்ன டீச் பண்ண போறான்னு தானே நீ நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவர் என்னங்கறத காமிக்கிறா. இந்த கிங்டம்ல இருக்கிற டாப் 5 மேஜஸ்ல நானும் ஒருத்தி, என்னோட பேரு டியா விக்கோனே, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் அவன் மேல ரொம்பவும் பாசமும் அக்கறையோ வச்சிருக்காங்க. சில விஷயங்களும் உங்களுக்கு பாக்குறதுக்கு தப்பா தெரியலாம், ஆனா உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்லவங்க தான். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல எல்லாம் இன்னும் வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம்.